சோம்பேறி சிங்கராஜாவும் புத்திசாலியான எலியும். கதை பார்க்கலாமா? ஒரு பெரிய காட்டில் ஒரு அழகான மரம் இருந்துச்சாம். அந்த மரத்துக்கு அடியில் தான் சிங்கராஜா வாழ்ந்து வந்தார். சிங்கராஜா ரொம்பவும் சோம்பேறியான ராஜா. அவர் எப்போவுமே தூங்கி கொண்டே தான் இருப்பார். சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அவர் கண்களை திறக்கவே செய்வார். மற்ற நேரங்களில் எப்போவுமே அவர் தூங்கி கொண்டே தான் இருப்பார். ஆனால் அந்த காட்டில் வாழ்கிற ஒரு எலி அப்படி கிடையாது. ரொம்பவும் சுறுசுறுப்பானது, பிறருக்கு உதவுற மனப்பான்மை கொண்டது. ஒரு நாள் சிங்கராஜா தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு அணில் அந்த பக்கமாக வருது. அணில் அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கும்போதும் சிங்கராஜா பக்கத்தில் இருந்த புல்லை பார்க்குறது. அதை பார்த்த உடனே அந்த அணிலுக்கு அது ரொம்பவும் பசுமையாக இருக்குது, அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குது. இதை பார்த்த எலி அந்த அணில்கிட்ட போய் கேட்டுச்சு, "என் சகோதரா அங்கேயே பார்த்துட்ருக்க?" அப்படின்னு போய் கேட்குது. அதுக்கு அணில் சொல்லுது, "சிங்கராஜா பக்கத்தில் இருக்கிற புல் ரொம்ப பசுமையாக இருக்குது, அதை சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால் அந்த பக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன்" அப்படின்னு சொல்லி அணில் சொல்லிச்சு. இதை கேட்ட எலி சொல்லிச்சு, "அப்போது நான் சிங்கராஜாவை எழுப்புறேன், நீ அந்த புல்லை சாப்பிட்றியா?" அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அணில் ரொம்பவும் பயந்து போய், "இல்லை வேண்டாம், சிங்கராஜாவை போய் எழுப்புனா சிங்கராஜா நம்மளை கொன்னுருவார்" அப்படின்னு ரொம்பவும் பயத்தில் சொல்லிச்சான். இதை கேட்ட எலி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், இப்போ பாரு, நான் அந்த சிங்கராஜாவை எழுப்புறேன், அப்புறமா நீ அங்கே இருக்க பசுமையான புல்களை சாப்பிடு" அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அணில் ரொம்பவும் பயந்து போய், "வேண்டாம் எலியாரே" அப்படின்னு அணில் சொல்லிச்சான். அதுக்கு அது, "நீ ஒன்றும் பயராத, நான் போய் எழுப்புறேன்" அப்படின்னு சிங்கராஜா பக்கத்தில் எலி வருது. அது ரொம்பவும் மெதுவாக சிங்கராஜாவை எழுப்புது. கொஞ்ச நேரங்கள் ஆச்சு. மெதுவாக கூப்பிட்டுட்டு இருந்தது, கொஞ்சம் சத்தமாக கூப்பிடுது. அப்போது சிங்கராஜா மெதுவாக கண் திறந்து ரொம்பவும் கோபத்தோட எலியை பார்த்து சொல்லாரு, "எலியே, நான் இது தூங்குகிற நேரம், என்னை தொல்லை பண்ணாத, மரியாதையாக ஓடிரு" அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட எலி, ஒரு யோசனை வருது எலிக்குள்ளே. இந்த சிங்கராஜாவை வேறு வழியில் எழுப்புறதுக்கு ஒரே ஐடியா தான் இருக்குதுன்னு சொல்லி சிங்கராஜாவோட வாலில் எலி கடிச்சிட்டு, சிங்கராஜா வலி தாங்க முடியாமல் ரொம்பவும் கத்துறாரு. கத்துற சவுண்டை கேட்டதும் அந்த அணில் ரொம்பவும் பயந்து தள்ளி போகுது. இந்த எலி ஓட ஆரம்பிக்குது. சிங்கராஜா எலியை துரத்திக்கிட்டே போகிறாரு. ஆனால் எலியை சிங்கராஜாவால் பிடிக்க முடியல. எலி போய் ஒரு பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு, சிங்கராஜா ரொம்பவும் சோர்வோட அது இருந்த இடத்துக்கே மறுபடியும் திரும்ப போகுது. அது போகும்போது அதோட இடத்துல அந்த மரத்தின் அடியில் நிறைய விலங்குகள் அந்த பசுமையான புல்களை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. இதை பார்த்த உடனே சிங்கத்துக்கு ரொம்பவும் சோகமான நிலையில் நிற்குது. நம்ம இவ்வளவு சோம்பேறியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளோட விலங்குகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துடன் அதில் நின்று பார்த்துட்டே நிற்கி, அதுக்கப்புறமா அது அதோட தவறை உணர்ந்து சுறுசுறுப்பாக நம்ம இனி வாழணும், நம்மளோட காட்டை நம்ம தான் ஆட்சி பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிச்சான். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சுறுசுறுப்பாக இருந்தால் எதையும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.